श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती। ஸ்ரீ கமலாலயோபல கருட சதகம் என்கின்ற ஸ்ரீ க்ஷேமகாரி சதகம் அத திருத்தீய அனுப்ராச விகாரம். கவிதாஜித கல்லோலி கன்யகாகாந்த வக்ஷசே கருணாதிகுணாட்யாய கமலாநிதயே நமः. ஹம்சே ஸ்திதஸ்ய புருஷஸ்ய பரஸ்ய காந்த்யா அம்போதவத் கிமிஹ பாசி ஷிலா கருத்மன் அஸ்யாங்கிரிஜா சரித் உபாவிருதவத் கிமேவம் அத்ராசி தத்ர ஜத கஞ்சுக சம்பிருதாங்கக. நாச்சியார் கோவிலில் உள்ள கல்கருடனுடைய திருமேனி காந்தியிலும் திருமேனிக்கு அமைந்த வெள்ளி கவச்சத்திலும் ஈடுபடுகின்ற ஹே ஷிலா கருத்மன், கல்கருட சுவாமியே, இந்த தேசத்தில் நீ சதா தோளில் சுமந்து கொண்டிருக்கின்ற புருஷோத்தமனான விஷ்ணுவினுடைய கருத்த ஒளியினால் கார்மேகம் போல ஒளிர்கின்றீரோ, அல்லது இவனுடைய திருவடியினில் தோன்றிய நதியினால் சுற்றப்பட்டவர் போல் அழகான வெள்ளி கவச்சத்தினால் சாற்றப்பட்ட திருமேனி உடையவராக இங்கே இருக்கின்றீரோ என கொண்டாடுகின்றார். பகவான் கார்மேக வண்ணன். அவன் கருட பகவானின் தோளில் அமர்ந்துள்ளான். அவனுடைய மேனி காந்தியினால் கல்கருடனும் கார்மேக நிறத்தவனானானோ என தோன்றுகிறது. நாச்சியார் கோயிலில் உள்ள ஷிலா கருத்மான் வெள்ளிக்கவச்சம் சாற்றிக் கொண்டுள்ளார். எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து தோன்றிய வெண்மையான கங்கா நதியே இங்கு கருடனை சுற்றி அணியப்பட்டதாகிய அங்கியாக ஆகிவிட்டாளோ என தோன்றுகிறது. இந்த ஸ்லோகத்தின் உட்பொருள், எம்பெருமானுடைய பக்தர்களும் பகவானை போன்ற உருவுடன் பொழிவர் என்பதாகும். மேலும் எம்பெருமானுடைய பக்தர்களுக்கு தேவதைகளும் சேவை புரிவார்கள். அம்சே ஸ்திதஸ்ய புருஷஸ்ய பரஸ்ய காந்த்யா அம்போதவத் கிமிஹ பாசி ஷிலா கருத்மன் அஸ்யாங்கிரிஜா சரித் உபாவிருதவத் கிமேவம் அத்ராசி தத்ர ஜத கஞ்சுக சம்பிருதாங்கஹ. 42வது ஸ்லோகம். வாராஷி கன்யாசதனேதி மான்யம் வாசம் பஜந்தம் விஹகாதி நாதம் வாசாம்பரேர் தேஹி நமாமி ஹீனைஹி வாகம் ஹரேர் அந்தர் அகம் வகாமி. நாச்சியார் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் சுவாமி கல்கருடனின் மீது தனக்குள்ள ஈடுபாட்டினை சுவாமி இங்கு புலப்படுத்துகின்றார். மிக உயர்ந்த நாச்சியார் கோயிலில் வசிக்கும் பக்ஷிராஜனை சேவிக்கிறேன் கொடுப்பாயாக என்னும் பிரார்த்தனையற்ற ஸ்தோத்திரங்களால் பூஜித்து தியானிக்கிறேன் என்கிறார் சுவாமி. மிகவும் கொண்டாடத்தக்க நாச்சியார் கோயில் என்னும் கஷேத்திரத்தில் வசிப்பவரும் பக்ஷிகளுக்கு தலைவரும் விஷ்ணுவின் வாகனமுமான கருடவழ்வாரிடம் கொடு சேவிக்கிறேன் எனும் எண்ணமற்ற வேறு பிரயோஜனம் எதிர்பார்க்காமல் அழகான ஸ்துதிகளால் மனதுக்குள்ளே தியானிக்கிறேன் என்கிறார். நாச்சியாரின் அதிகாரத்தால் பெருமை பெற்று மிகவும் கொண்டாடப்படுவது இந்த க்ஷேத்திரம். எவரும் சிறந்த இடத்திலேயே வசிக்க விரும்புபவர். கருட பகவானும் அதற்கு விலக்கல்ல. உயர்ந்த க்ஷேத்திரத்தில் தன் வாசத்தை அடைந்தார். பக்ஷிராஜனான கருடன் எப்போதும் பறக்கவே ஆசைப்படுபவன். இங்கே இருக்க விழைந்தான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும்? அவனை சென்று கொடு கொடு என்று தொந்தரவு செய்தால் எவரும் ஓடிவிடுவர். ஆகவே நான் அவ்வாறு கேட்காமல் துதித்தேன். அவன் இனிதமர்ந்தான். அவனை அடியேன் ஹிருதயத்தில் வகிக்கிறேன் என்கிறார். எம்பெருமானுடைய வாகனத்தை உள்ளே இருத்தியதால் எம்பெருமானும் அகல வழியின்றி என்னுள்ளே இருப்பான் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். அனன்ய பிரயோஜனத்திற்காக துதிப்பதும் தமக்கு தொண்டு செய்தால் எம்பெருமான் மிகவும் புகப்பான் என்பதும் பகவத் கஷேத்திரங்களுக்கு அடையாளம் கருடன் சன்னதி என்பதும் இந்த ஸ்லோகத்தின் உட்பொருளாக விளங்குகின்றது. வாராஷி கன்யாசதனேதி மான்யம் வாசம் பஜந்தம் விஹகாதிநாதம் வாசாம்பரைர் தேஹி நமாமி ஹீனைஹி வாகம் ஹரேர் அந்தரகம் வகாமி. ஸ்லோகம் 43. சசாங்க சகஜாக்ருஹே ஷமித சர்ப்ப லீலாரசக ஷடாரி முக சுக்திபிஷ் சதஷ ஆதராத் கீர்த்திதக சதக்ரது சரேஷ்வகு
ஷலபதாம் திஷன் தேஜசா சமத்ர மயி சன்னதே சரணம் ஆகத்தே புஷ்யது. இந்த ஸ்லோகத்தில் நாச்சியார் கோயிலில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கருடாழ்வார் நாகங்களின் விளையாட்டுகளை அடக்கியவர், பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தரான ஸ்ரீ நம்மாழ்வாரால் கொண்டாடப்பட்டவர், தேவேந்திரனின் ஆயுதங்களை விட்டைப்பூச்சிகளாக்கியவர். அவரை நமஸ்கரித்து சரணாகதி அடைந்த தம்மிடத்தில் நன்றாக அவர் செய்த அனுகிரகத்தை வெளியிடுகின்றார். இந்த ஸ்லோகத்தில் முதல் வார்த்தை அனைத்துமே ஷ என்கின்ற எழுத்தில் ஆரம்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ஸ்லோகத்தில் 4 விதமான சுவாரஸ்யங்கள். சந்திரனின் பிறப்பிடமும் பெரிய பிராட்டியின் பிறப்பிடமும் சமுத்திரமே ஆகும். சமுத்திரம் குளிர்ச்சியான குணத்தை உடையது. சந்திரனும் குளிர்ச்சி நிரம்பியவன். பெரிய பிராட்டியாரோ அனுகிரகம் என்னும் எல்லோருக்கும் குளிர்ந்த பார்வையை உடையவளாகவே ஆவாள். இப்படி குளிர்ந்த பார்வை, குளிர்ந்த குணம், குளிர்ந்த அருளை உடைய சந்திரன், பெரிய பிராட்டியார் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் ஆவார்கள். பெரிய பிராட்டியின் ஊரான நாச்சியார் கோயிலிலேயே குடியிருக்கும் அவள் அடியவரான கருடாழ்வாரின் குணமும் அப்படிப்பட்டதே ஆகும். நம்மை அருள்வதிலேயே கருடாழ்வாருக்கும் நோக்கம் இருக்கும். ஆகையால் அப்படிப்பட்ட பெரிய திருவடியை சரணமடைவதால் நமக்கும் நன்மையே கிடைக்கும் என்று சுவாமி சொல்கின்றார். கருடாழ்வான் நாகங்களின் கர்வத்தை அடக்கியவர். அதுவும் தன் தாயாரான வினதையின் பொருட்டு நாகங்களின் கொட்டத்தை அடக்கி தன் தாயாரை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர். அப்படிப்பட்டவர் நாம் கர்மாக்களுக்கு அடிமைப்பட்டிருப்பதை சகிக்காதவர். அதிலிருந்து நம்மையும் மீட்டருள்வார் என்று கொண்டாடுகின்றார். நம்மாழ்வார் திருவாய்மொழியின் முதல் 10 முழுவதும் 100 பாடல்களிலும் தேவப்பெருமாளை மங்களாசாசனம் செய்கின்றார். அங்கு அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்றும், ஓடும் புல் ஏறிச் சூடும் தந்துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே என்றும் கருடாருடனாக வரதன் தனக்கு அருள் செய்வதை அருள்கின்றார். இம்மாதிரி பல இடங்களில் நம்மாழ்வார் கருடாழ்வாரின் சம்பந்தத்தை கொண்டாடுவதால் அவருடைய பெருமை எல்லையற்றது என்பது தெளிவாகின்றது. தேவேந்திரன் மகா பராக்கிரமசாலி. அவனுடைய வஜ்ராயுதத்தை கண்டு பலரும் அஞ்சுவர். ஆனால் யுத்தத்தில் அவனையும் தோற்கடித்தவர் கருட பகவான். அவன் விட்ட பானங்களை எல்லாம் தன் தேஜஸால் விட்டி பூச்சிகளை போற்ற ஆக்கினார். அப்படிப்பட்ட மேன்மையை உடைய கருடாழ்வாருக்கு நம் எதிரிகளை அடக்குவதில் சிறிதும் கஷ்டம் இருக்காது என்று தெளிவுபடுத்துகின்றார். இப்படிப்பட்ட மேன்மையுடைய கருட பகவானை சரணமடைவதால் தமக்கு அனைத்து அருளும் கிட்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தால் உணர்த்தி அருள்கின்றார் சுவாமி. சசாங்க சகஜா கிருஹே ஷமித சர்ப்ப லீலாரசக ஷடாரி முக சுக்திபி சதஷ ஆதராத் கீர்த்திதக शतग्रतु सरेष्वकोशलभतां दिशं तेजसा शमत्रमयि सन्नते शरणम् आगते पुष्यतु. श्लोकम् 44. शशि भगिनी शरणगतम् शरणम् अमुं तमहम् अगाम् शमित महापणिललितम् शतमुख பூஷுப விஜயம். மேற்சொன்ன ஸ்லோகத்தின் அதே பொருளை கொண்டதுதான் இந்த ஸ்லோகம். ஆனால் வேறு சொற்களை கொண்டு வர்ணித்து தாம் கருடனை சரணடைவதை அருள்கின்றார் சுவாமி. சந்திரனுடைய சகோதரி பெரிய பிராட்டியார். அவருடைய சரணம் நாச்சியார் கோயில் திவிதேசம். சரணம் என்பதற்கு இருப்பிடம் என்ற பொருளும் உண்டு. அந்த திவிதேசத்தை அடைந்து அங்கு வீற்றிருப்பவர் ஸ்ரீ கருடாழ்வார். அவர் பெரும் சர்ப்பங்களுடைய கொட்டங்களை எல்லாம் அடக்கியவராவார். மேலும் இந்திரன் வாழும் தேவலோகத்தை வென்றவர். அப்படிப்பட்ட பராக்கிரமத்துடனும் ஆசிரிதர்களிடத்தில் கருணையுடனும் இருப்பவருமாகிய பெரிய திருவடி என்று போற்றப்படும் ஸ்ரீ கருடாழ்வாரை சரணடைந்தேன் என்று கொண்டாடுகின்றார். இந்த ஸ்லோகத்தில் சரணம் என்னும் சொல் இருமுறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. முதல் சரணம் என்கின்ற சொல்லுக்கு இருப்பிடம் என்னும் பொருள். ஆக எம்பெருமானாட்டியினுடைய இருப்பிடத்தை அடைந்தவர் என்ற பொருள் கொள்ளலாம். தாச சகா வாகனம் என்னும் படியாக திவ்ய தம்பதிகளுக்கு அனைத்து விதமாகவும் கைங்கரியம் செய்பவர். அப்படிப்பட்ட ஸ்ரீ கருடாழ்வாரை சரணடைகிறேன் என்பதை காட்டுவதற்காக இரண்டாவது சரணம் என்னும் சொல் அடைக்கலம் என்னும் பொருளில் இங்கு உபயோகப்படுத்தப்படுகின்றது. இங்கும் அனைத்து பாதங்களிலும் ஷ என்கின்ற முதலெழுத்தே பிரயோகப்படுத்தப்பட்டிருப்பதை ரசிக்க வேண்டும். சசி பகினி சரணகதம்
शरणम् अमुं तमहम् अघाम् शमित महापणिललितम् शतमुख भूषुभ विजयम्. श्लोकम् 45. शर्व मौलि तटिनी तट नृत्यत् शर्वरीश भगिनी शरणस्थम् सर्व वाञ्छितकरम् विहगेन्द्रम् சர்வலோகபதிவாகம் ஆශ්‍රயே. முன் சொன்ன ஸ்லோகத்தை போலவே இந்த ஸ்லோகத்திலும் தாயாருக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பை கூறுகின்றார். இருந்தாலும் சந்திரனுக்கு வேறு ஒரு விசேஷத்தையும் இங்கே தெரிவிக்கின்றார். சிவனின் முடியில் கங்கை வீற்றிருந்து நடமாடுவதைப் போல இருக்கின்றாள் கங்கை. அவள் பக்கத்திலேயே சந்திரன் இருக்கின்றான். பிறைசூடி என்று சிவனுக்கு பெயருண்டல்லவா, அந்த சந்திரன் இரவின் தலைவனாக இருக்கின்றான். அவனுடன் பிறந்தவள் பிராட்டி. அவளுடைய கோயிலில் இருப்பவர் ஸ்ரீ கருடாழ்வார். இங்கு சந்திரன் கங்கை கரையில் நடனமாடுவது போல் இருப்பதை தெரிவிக்கின்றார் சுவாமி. சுவாமி தேசிகன் பாதோதகேன விதுர்கேன சிவா பவந்தி என்று பாதுகா சகஸ்திரத்தில் அருளி செய்கின்றார். எம்பெருமானின் திருவடி ஸ்பர்ஷம் அடைந்தன்றோ கங்கை உற்பத்தியானாள். அப்படி எம்பெருமானின் திருவடி தீர்த்தத்தை தரிப்பதால் ருத்ரன் சிவனாகின்றான். அந்த தடத்தில் இருப்பதால் சிவன் எப்படி மங்களத்தை அடைந்தானோ அதை போல சந்திரனும் மங்களத்தை அடைந்தான். மேலும் மங்களகரமான பெரிய பிராட்டியாருக்கு உடன் பிறந்தவனாதனால் சந்திரன் இன்னும் மேன்மையை அடைந்தான். ஆனால் பெரிய திருவடியான ஸ்ரீ கருடாழ்வாரோ என்றும் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் வாகனமாக இருப்பவர். அவர் எப்படிப்பட்ட மேன்மையை உடையவராயிருப்பார்? அதில் அவர் நாம் எதை வேண்டுவோமோ அதை அனைத்தையும் செய்ய தரவல்லவர். ஏனெனில் சர்வலோகத்துக்கும் அதிபதியாயிருக்கும் பகவானுக்கு வாகனமாக எழுந்தருளி இருப்பவர் அல்லவா அவர். ஆகவே அவரை தாம் ஆசிரியிப்பதாக கவி கொண்டாடுகின்றார். எம்பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு வரும் பொழுது ஆனந்த பாஷ்பர்களாக அனைவரும் இருக்கை கூப்பி சரணடைகின்றார்கள். அதுபோல தாமும் பகவானை எழுந்தருள பண்ணி வரும் கருடாழ்வாரை பெருமாளின் தயையின் பொருட்டு சரணமடைவதாக கூறி அருள்கின்றார் சுவாமி. शर्वमौली तटिनी तटनृत्यत् शर्वरीश भगिनी शरणस्थम् सर्ववाञ्छितकरम् विहगेन्द्रम् सर्वलोकपतिवाहम् आश्रये. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. श्रीमते निगमांत महादेशिकाय नमः.